அஜித்தோட அடுத்த படமான குட் பேட் அக்லி இந்த படம் வந்து ஏப்ரல் 10 ரிலீஸ் ஆக போகுது. இதோட டீசர் வந்து ஏற்கனவே விட்டுருந்தாங்க. டீசர் பார்க்கறதுக்கு ரொம்பவே பிரமாதமாக சூப்பராகவும் இருந்துச்சு. அதையொட்டி இப்போ ரிலீஸ் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்காண்டி ஒரு 3 நாள் 4 நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ட்ரைலர் அப்படிங்கிறது ஒன்று விட்டுருக்காங்க. இந்த ட்ரைலர் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். இப்போது இந்த ட்ரைலர் எப்படி இருக்குன்னு பார்த்தோன்னா, இதுக்கு முன்னாடி மார்க் ஆண்டனி படம் வந்துச்சுங்க இல்லையா, அதில் வந்து ஆதிக் ரவிச்சந்திரன் எந்த மாதிரி ஒரு ட்ரைலர் கட் கொடுத்துருந்தாரோ, அதாவது டேரக்டர் எந்த மாதிரி ஒரு ட்ரைலர் கட் கொடுத்துருந்தாரோ சேம் கட் அது அப்படி இதில் பார்க்க முடியுது. ஒரு நிமிஷத்துக்கு நல்ல வைபாகவே இருந்துச்சுங்க. உண்மையாகவே பார்க்குறதுக்கும் அந்த எடிட்டிங்லாம் ரொம்பவே பிரமாதமாக இருந்துச்சு. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வர ஒரு நிமிஷங்கிறது வந்து தலைக்காக இது எப்படின்னா வந்து இந்த படம் பார்க்கும்போதே ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியுது படம் எந்த மாதிரி ஒரு பாணியில் இருக்கும்ன்ட்டு. ஃபுல்லாமே வந்து ஒரு கலர்ஃபுல்லாகவும் ஒரு தியேட்ரிக்கல் மெட்டீரியலாகவும் தான் இருக்க போகுது. இது எப்படின்னா ஆதிக் ரவிச்சந்திரன் அப்போலேருந்து தலை ஃபேன்ஸுங்கிறது எல்லாருக்குமே தெரியும். ஃபேன் பாய் மூவ்மெண்ட் அப்படிங்கிறது வந்து இதில் கண்டிப்பாக பார்க்க முடியும். அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பண்ணியும் கொடுத்துருக்காரு. ட்ரைலர் ஃபஸ்ட்டு ஒரு 1 மினிட் சூப்பராகவே வந்திருக்கு. அதுக்கு அடுத்த 1 மினிட் வந்து கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது. ஏன் அப்படி சொல்கிறேன்னா, ஜிவி பிரகாஷ் தான் மியூசிக் பண்ணியிருக்காரு. அவருடைய போர்ஷன் வந்து ஒரு கொஞ்சம் டல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பிஜிஎம் தான் முக்கியமான ஒன்று. பிஜிஎம் கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருந்துச்சு. பட் அந்த ரெட்ரோ சாங்லாம் நல்லா தான் இருந்துச்சு. அதுக்கான போட்டிருக்க பீட்லாம் சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் இதில் வந்து எஸ்.ஏ. சூர்யா நடிச்சிருக்காரு, அர்ஜுன் தாஸும் நடிச்சிருக்காரு. அவங்களுடைய பர்ஃபார்மன்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல. பட் ஆனால் இதில் ட்ரைலர் காமிக்கும் போது அவங்கள வேறு மாதிரி ஒரு விதமாக காமிச்சிருக்காங்க. ஒரு ஃபன் கலந்த ஒரு வில்லனாக காமிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தான் இருக்குது ட்ரைலர் பார்க்கும்போதும். ஓகே, ட்ரைலர் கட் நல்லா தான் வந்திருக்குது. ரொம்ப அதிக லுக்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. நிறைய பஞ்ச் டைலாக்குமே நிறைய வந்திருக்கு.